ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக். அப்போ இன்றைக்குள்ள வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா காக்டெயில் மியூட்டேஷன் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அப்போ கைஸ், காக்டெயில் மியூட்டேஷன். ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு மியூட்டேஷன். ஸோ காக்டெயில் மியூட்டேஷன்ஸ் பற்றி போடுங்கன்னு. ஸோ இன்றைக்குள்ள வீடியோ இதுதான். ஸோ வீடியோ கொஞ்சம் சம்டைம்ஸ் கொஞ்சம் லாங்காக போகலாம். ஸோ பொறுமையாக உட்காந்து பாருங்கள், ஈஸியாக எல்லாருமே புரியும். அண்ட் தென் கைஸ், அப்புறம் கைஸ் நம்மளோட ஆஃப்ரிக்கன் மியூட்டேஷன்ஸ் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் த ஜீன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மியூட்டேஷனுக்கு என்ன ஜீன்னு நான் சொல்லிட்டேனாலே உங்களுக்கு சம்டைம்ஸ் புரிஞ்சிடும். ஸோ திஸ் இஸ் இட்ஸ் ஒர்க்குன்னு. ஸோ பார்க்கலாம் கைஸ். ஸோ ஆஃப்ரிக்கன் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன் சிம்பிளாக. ஸோ கைஸ், அப்போது ஆஃப்ரிக்கன்ஸில் பேசிக்காக நம்ம க்ரீன் கலரை ஒரு பேஸ் கலராக நம்ம சொல்லுவோம். அதாவது டாமினன்ட் கலர்னு க்ரீனை சொல்லுவோம் ஆஃப்ரிக்கன்ஸில். இது அதுவே நம்ம ப்ளூ சீரீஸை ப்ளூவை ரெசசிவ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதில் எப்படி க்ரீனோ அதே மாதிரி காக்கடையில் பேட்ச் வெரைட்டிஸ். ஸோ பேட்ச் வெரைட்டிஸில் உள்ள க்ரே தான் நார்மலான ஒரு வைல்டு கலர். ஸோ நம்ம இதில் வந்து க்ரீன் ஃபிஷர்ஸ் இருக்குல்ல, நமக்கு க்ரீன் ஃபிஷர்ஸ் வந்து நார்மலான ஒரு வைல்ட் கலர் மாதிரி ஆஃப்ரிக்கன்ஸில் உள்ள பேட்ச் க்ரே தான் நார்மலான உள்ள ஒரு ஸோ காக்கடைல்ஸில் உள்ள பேட்ச் வெரைட்டிஸ் நம்ம நார்மலாக பார்க்குற க்ரே காக்கடைல்னு சொல்கிறோம்ல, அதுதான் பேஸான ஒரு கலர். ஸோ ஒரு வைல்டு கலர். ஒயிட் ஃபேஸுங்கிறது என்னது, இதில் உள்ள ப்ளூ மாதிரி, அதாவது ரெசசிவ் ஜீன். ஓகே, காக்கடைலில் இது மேக்ஸிமம் காக்கடைல் பற்றியே பேசுவோம். நான் கம்பேரிஷனுக்கு நான் வந்து உங்களுக்கு ஆஃப்ரிக்கன்ஸில் உள்ளது சொல்லுவேன். ஸோ அதுக்குள்ள வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ காக்கடைலில் ஃபர்ஸ்ட்டு க்ரே வந்து என்னது, வைல்டு கலர். அப்படிங்கும்போது அது என்னது, அது டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ க்ரேயில் பேட்ச்சு. ஓகே, பேட்ச் க்ரே. அப்புறம் லூட்டினோ ஒரு ரெட் ஐ பேர்டு. அது வந்து செக்ஸ் லிங்க்டு. டாமினன்ட்னா என்ன, செக்ஸ் லிங்க்னா என்ன, எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். பேர்ல்னு ஒரு கலர் பார்க்குறோம் காக்கடைலில். நான் வந்து முடிஞ்சால் நான் ஸ்க்ரீனில் அந்த பேர்ட்ஸோட பிக்ஸையும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ பேர்ல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அலையாக இருக்கும் பேர்டுக்கு மேலே. அந்த பேர்லும் செக்ஸ் லிங்க்டு. ஓகே, அதுக்கப்புறம் பைடு ரெசசிவ். ஓகே, ஸோ இவ்வளோ தான் நம்ம பேசிக்காக நம்ம இதில் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு வெரைட்டிஸ். இதே இதில் அப்படியே ஒயிட் ஃபேஸஸும் வரும். ஒயிட் ஃபேஸ் க்ரே. ஓகே, ஒயிட் ஃபேஸ் லூட்டினோ தான் அல்பினோன்னு வரும். அல்பினோன்னு போட்டுறேன், ஒயிட் ஃபேஸை விட்டுலாம். ஸோ அல்பினோ. ஒயிட் ஃபேஸ் பேர்ல். ஒயிட் ஃபேஸ் பைடு. ஓகே, அடுத்து என்னது, இன்னொன்று என்னது, அப்புறம் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஸ்டஃப்ஸு. ஸோ பேர்ல் அண்ட் பைடு, பேர்ல் பைடுன்னு ஒன்று உண்டு. நம்ம எப்படி யூவிங் ஆப்லைன் ஒரு ரெண்டு மியூட்டேஷனை கம்பைண்டாக பார்க்குறோமோ அதுதான் கைஸ் இங்கேயும். ஸோ அதுதான் இதுவும். ஸோ பேர்ல் பைடு. ஓகே, ஸோ நோட்டு ஓகே புரியும்னு நினைக்கிறேன். கிம்பிள் எடுக்காமல் வந்துட்டேன், கையில் பிடிச்சி தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அங்கே ஃபார்மில் இருக்குது கிம்பிள். ஸோ கைஸ், அப்போ இவ்வளோ தான் பேசிக்கான மியூட்டேஷன். இதெல்லாமே பேட்ச் வெரைட்டிஸில், இதெல்லாமே ஒயிட் ஃபேஸஸில். ஸோ சிம்பிளாக கைஸ் இவ்வளோத்துக்கும் நான் அகைன் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஆஃப்ரிக்கன் மியூட்டேஷனில் நிறைய இதை பற்றி ரிப்பீட்டடாகவே பேசியிருப்போம். ஸோ புதுசாக வரவங்களுக்கு நான் திருப்பி இதை வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னங்கிறத, இவ்வளவும் இந்த மியூட்டேஷன்ஸ் என்னென்னு. ஸோ புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பழைய வீடியோஸ் திருப்பி பார்க்க வேணாம். ஸோ டாமினன்ட் பேர்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாமினன்ட் ஜீன்னா எப்படின்னா, இந்த பேர்டு பியூராக இருந்துச்சுன்னா இதிலேருந்து உங்களுக்கு இந்த டாமினன்ட் ஜீன் மட்டும்தான் வெளியே வரும். ஓகேங்களா, இதில் வேறு எந்த ஸ்ப்ளிட்டுமே இல்லாமல் பியூரான டாமினன்ட் பேர்டு, அதாவது ஒரு காக்கடைல் எடுத்திங்கன்னா ஒரு க்ரே பேட்ச் பேர்டு, அதுக்குள்ளே எந்த ஒரு ஜீனுமே இல்லாமல் பியூரான பேர்டாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து உங்களுக்கு 100% க்ரே பேட்ச் பேர்டு தான் வரும். ஸோ
கிரேன்னு போட்டுக்கிறேன். கிரே சிக்ஸ் தான் வரும். ஓகேவா? ரெசசிவ்னா எப்படின்னா 2 விஷுவல் பேர்டு வேணும், இல்லைன்னா 2 ஜீன் இருக்கணும். அதாவது ஒன்றே 2 பேர்டுமே விஷுவலாக இருக்கணும், இல்லை ரெண்டுமே ஸ்ப்ளிட்டாக இருக்கணும், இல்லைன்னா எய்தர் ஒன்று விஷுவல் ஒன்று ஸ்ப்ளிட்டாக இருக்கலாம். எனிஹோ 2 பேரண்ட்லையும், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் 2லையும் அந்த ஜீன் இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் ரெசசிவ். அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்டில் அந்த ரெசசிவ் உள்ள பேர்டை வந்து எடுத்துடலாம். ஓகே, அடுத்து இன்னொன்று என்னது? செக்ஸ் லிங்க்டு. ஸோ செக்ஸ் லிங்க்டு வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து ஆஃப்ரிக்கன்ஸில் ஆப்லைன் மியூட்டேஷன்ஸ் போய் பாருங்கள். ஆப்லைன்ஸுக்கு தனியாக செக்ஸ் லிங்க் பற்றி உள்ளதை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். இங்கே சிம்பிளாக சொல்கிறேன். செக்ஸ் லிங்க் மியூட்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேல் விஷுவலாக போட்டிங்கன்னா உங்களுக்கு விஷுவல் ஃபீமேல் சிக்ஸ் விழும். சிக்ஸில் ஃபீமேல் சிக்ஸு விஷுவலாகவே விழுந்துடும். விஷுவல் செக்ஸ் லிங்க்னு போடுறேனே, ஃபீமேல் சிக்ஸ் வந்து விஷுவல் செக்ஸ் லிங்காக விழுந்துடும். ஃபீமேல்ஸ் வந்து எப்போவுமே இந்த ஸ்ப்ளிட்டாக வராது. டோன்ட் பி ஸ்ப்ளிட்டாக எப்போவுமே வராது. அதாவது இப்போ நீங்கள் இந்த பேர்ல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஃபீமேல் பேர்டை இது வந்து பேர்லோட ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லி தராங்கன்னா வாய்ப்பே கிடையாது. அந்த ஃபீமேல்ஸ் வந்து அந்த பேர்லோட ஜீனை கேரி பண்ணாது. ஓகேங்களா? விஷுவலாக இருக்கும், பேர்ல் விஷுவல் பேர்லாக இருக்கும், விஷுவல் ஃபீமேல் பேர்ல் இருக்கும். அதே இது ஒரு கிரே பேர்டையோ இல்லை ஒரு லூட்டினோ பேர்டையோ தந்து, ஒரு ஃபீமேல் பேர்டை தந்து அது வந்து பேர்லுக்கு ஸ்ப்ளிட்டுன்னு சொல்கிறாங்கன்னா இருக்காது. ஃபீமேல்ஸ் வந்து ஸ்ப்ளிட்டை கேரி பண்ணாது இந்த செக்ஸ் லிங்க்டுங்கிறதுல மட்டும். ஓகேயா? தென் இனி ஒன்று என்னது? ஸோ இந்த மேல் விஷுவலான மேல் நீங்கள் போடும்போது ஃபீமேல்ஸ் விஷுவலாக அவங்களுக்கு விழுந்துடும். அதே இது மேல் சிக்ஸ் எல்லாத்துக்கும் ஜீனை கொடுத்துரும். மேல் ஸ்ப்ளிட்ஸ் வந்து மேல் சிக்ஸ் வந்து மேல் செக்ஸ் லிங்க்டு வந்து என்னதான் இருக்கும்? ஸ்ப்ளிட்டாக வரும். ஓகே, ஸோ இவ்வளவும் ஒரு முக்கியமான விஷயங்கள். இவ்வளோ தான் டாமினன்ட் ரெசிஸ்டிவ் செக்ஸ் லிங்கை பற்றி உள்ளது. ஓகே, நம்ம இப்போது நார்மல் பேட்ச் வெரைட்டிலேருந்தே பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸோ கிரே பேட்ச், நார்மல் கிரே பேட்ச் எப்படி இருக்கும்? ஒரு கிரே கலர் பேர்டில் கணத்தில் சீக்கில் அந்த வட்டத்தோடு வர்றது தான், அதுதான் நார்மலான ஒரு வைல்டு பேர்டு. லூட்டினோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லோ கலர் பேர்டு, கண்ணு ரெட்டாக இருக்கும். ஐஎன்ஓனாலே ரெட் ஐ. ஸோ ஐஎன்ஓனாலே ரெட் ஐ தான். ஸோ நம்ம ஆஃப்ரிக்கன்ஸில் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் இதை பற்றி. ஸோ லூட்டினோ அதாவது ஒரு எல்லோ பேர்டில் ரெட் ஐ உள்ள பேர்டு. இது பேர்ல்னால் எல்லாருக்குமே தெரியும், அலையாக இருக்கும்ல, அதுதான் பேர்லு. அப்புறம் பைடு டபுள் கலர், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் பைடு. ஒயிட் ஃபேஸில் வரும்போது இப்போது நம்ம இதில் சிம்பிளான ஒரு விஷயம் பேச போகிறோம். லூட்டினோ பேர்டு வச்சு அல்பினோ பேர்டு எடுக்கலாமா? லூட்டினோ பேர்டு வச்சு லூட்டினோ பேர்டு வச்சு ALBINO அல்பினோ பேர்டு எடுக்கலாமா? ஓகே, நம்ம ஆல்ரெடி நான் இதில் ஆஃப்ரிக்கன்ஸ்லேயே சொல்லியிருப்பேன், லூட்டினோ ஃபிஷர்லேருந்து அல்பினோ ஃபிஷர் எடுக்கலாமான்னு தனியாக வீடியோவுமே போட்டிருப்பேன். அதே தான் இங்கேயும் நம்ம எப்படி ஆஃப்ரிக்கன்ஸில் க்ரீன் சீரீஸும் ப்ளூ சீரீஸும் ரெண்டாக பார்க்குறோமோ, அதே மாதிரி இங்கே பேட்ச் வெரைட்டி ஒயிட் ஃபேஸ் வெரைட்டின்னு ரெண்டாக பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு மியூட்டேஷன்ஸ் படிக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் லவ் பேர்ட்ஸில் உள்ள மியூட்டேஷன்ஸ் படிச்சிட்டிங்கன்னா, லவ் பேர்ட்ஸ்னால் பட்ஜீஸ், நார்மல் பட்ஜீஸில் வர மியூட்டேஷன் படிச்சிங்கன்னா எல்லா மியூட்டேஷனும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேறு எல்லா பேர்ட்ஸில் உள்ளது. ஏன்னா பட்ஜீஸில் அவ்வளோ மியூட்டேஷன்ஸ் உண்டு கைஸ், அவ்வளோ மியூட்டேஷன்ஸ் உண்டு. ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வேறு எல்லாமே ஈஸியாக இருக்கும். பட் எனக்கு பட்ஜீஸ் ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் ஃபஸ்ட்டு இதுலேருந்து தொடங்கிக்கிட்டேன், நம்ம ஆஃப்ரிக்கன்ஸ்லேருந்து தொடங்கிக்கிட்டேன். ஆஃப்ரிக்கன்ஸும் ஓகே கொஞ்சம் மீடியமாக இருக்கும், கொஞ்சம் இருக்கும், ஆனால் லைட்டாக புரிஞ்சிடும். அதே தான் அதுக்கு அடுத்தது தான் என்னது காக்கடைல். இன்னுமே ஈஸியாக தான் இருக்கும், ஏன்னா இவ்வளோ தான் உண்டு. ஸோ இப்போதைக்கு பேசிக்காக இவ்வளோ தான் உண்டு. மற்றபடி ஃபேலோஸு இப்போ நிறைய வருது, டாமினன்ட் சில்வர், அப்புறம் கிரே ஹெட் எமரால்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய வருது, பிளாக் ஹெட் எமரால்ட்ஸு. ஸோ இப்படி நிறைய இருக்குது. பட் நம்ம பேசிக்காக நம்ம பார்க்குறது பைட்ஸு, அப்புறம் பேர்ல் பைட்ஸு. ஸோ இந்த மாதிரிப்பட்டதில் தான் இப்போ நிறையவே இருக்குல்ல, நம்ம இந்தியாவுக்குள்ளே நிறையவா இருக்கிற பேர்ட்ஸு. எமரால்ட்ஸ் எல்லாம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்குது. ஸோ பார்ப்போம், நம்ம பேசிக்காக பார்ப்போம். லூட்டினோவில் அல்பினோ எடுக்கலாமா? ஸோ எப்படி எடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லூட்டினோ மேல் போடுறோம்னு வச்சுக்கோங்க. லூட்டினோ மேல் போடுறோம்.
ஒரு ஒயிட் ஃபேஸ் கிரே ஃபீமேல் போடுறோம். ஒயிட் ஃபேஸ் கிரே வந்து ஃபீமேல் போடுறோம். சரிங்களா? ஸோ ஒயிட் ஃபேஸ் கிரே ஃபீமேல் போடுறோம். இப்போது நம்ம இந்த லூட்டினோ மேல் வந்து என்னது செக்ஸ் லிங்க்டு. அப்படின்னா இது என்ன பண்ணோம்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேட்சை பார்ப்போம். பேட்ச் வந்து டாமினங்கிறதுனால சிக்ஸில் எல்லாத்துலேயுமே பேட்ச் சிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு வரும். சிக்ஸ் எல்லாத்துலேயுமே பேட்ச் சிக்ஸ் தான் வரும். எல்லா சிக்ஸுமே கன்னத்தில் அந்த ரெட் கலர் வட்டத்தோடு தான் வரும். ஓகேங்களா? அப்போது எல்லா சிக்ஸுமே பேட்சாக தான் வரும். ஆனால் லூட்டினோ செக்ஸ் லிங்க்டுங்கிறதுனால மேல் நீங்கள் எடுத்தீங்கன்னா லூட்டினோ சிக்ஸு ஃபீமேல் சொல்லும். இந்த எல்லாமே ஒயிட் ஃபேஸ் வந்து ரெசசிவ், ஒயிட் ஃபேஸ் ஜீனுங்கிறது ரெசசிவ்ங்கிறதுனால, அதாவது நம்ம ஆஃப்ரிக்கத்தில் பார்க்குற ப்ளூ மாதிரி ரெசசிவ்ங்கிறதுனால எல்லாமே ஒயிட் ஃபேஸுக்கு ஸ்ப்ளிட்டாக வந்துடும். ஸ்ப்ளிட் அதாவது லூட்டினோ பேர்டு ஸ்ப்ளிட் டு ஒயிட் ஃபேஸ். ஓகேங்களா? அப்படி வரும். அதுக்கப்புறம் மேல்ஸ் இதுலேருந்து அடுத்த என்னச்சுக்கு லூட்டினோவும் இதுவும் கிரேயும் போட்டிருக்கோமா. அதுக்கப்புறம் இதுலேருந்து விழுற கிரே சிக்ஸ் எல்லாமே மேல் சிக்காக இருக்கும். எல்லாமே ஸ்ப்ளிட் டு ஒயிட் ஃபேஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸ்ப்ளிட் டு ஒயிட் ஃபேஸ் அண்ட் ரெட் ஐ. ஏன்னா செக்ஸ் லிங்க்டு வந்து இங்கே பார்த்த மாதிரி தான் மேல் சிக்ஸுக்கு மேல் நீங்கள் போட்டிங்கன்னா விழுற சிக்ஸில் மேலுக்கு ஸ்ப்ளிட்டை கொடுத்துரும். ஸோ செக்ஸ் லிங்க்டு வந்து நல்லா புரியணுன்னா ஆஃப்ரிக்கன்ஸில் நான் ஆப்லைனுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் கைஸ். சூப்பராக ஈஸியாக புரியும். ஸோ அது புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வேறு செக்ஸ் லிங்க் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா வேறு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ செக்ஸ் லிங்க்னா வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் விஷுவல் மேல் போட்டிங்கன்னா விஷுவல் ஃபீமேல் சொல்லும். விழுற மேல் சிக்ஸ் எல்லாமே ஸ்ப்ளிட் டு இந்த லூட்டினோ ஐயனோவாக இருக்கும். அதாவது அந்த செக்ஸ் லிங்க்டோட ஜீனை கேரி பண்ணும். அவ்வளோதான். ஸோ இங்கே இப்போது ரெண்டுலேயுமே நம்ம ஒயிட் ஃபேஸ் ஜீனை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டோம். இனி இந்த ரெண்டையும் நீங்கள் பேர் பண்ணிங்க, இந்த சிக்ஸை ரெண்டையும் நீங்கள் பேர் பண்ணிங்கன்னா இது வந்து ரெட் ஐ ஸ்ப்ளிட்டு கேரி பண்ணும். இது வந்து லூட்டினோ ஐயனோ விஷுவல் லூட்டினோ பேர்டு. ரெண்டுக்குமே ஒயிட் ஃபேஸ் இருக்கிறனால நம்ம ஒயிட் ஃபேஸ் ரெசசிவ்ங்கும்போது 2 விஷுவல் இருக்கணும், இல்லை 2 ஜீன் இருக்கணும். அப்படின்னா இங்கே நமக்கு வந்து 2 ஜீன் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒயிட் ஃபேஸ் லூட்டினோ தான் அல்பினோ. ஓகே, இது வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சிருக்கும். இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ நம்ம ஆஃப்ரிக்கன்ஸில் நிறைய இதை பற்றி பேசியிருக்கோம். அதே மாதிரியே தான் காக்கடைல்ஸ்லேயும். இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா இவ்வளோ தான். காம்பினேஷன்ஸ் வந்துச்சுன்னா ஸ்ப்ளிட் பண்ணணும். எல்லாமே நான் ஆஃப்ரிக்கன்ஸில் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணது. ஸோ இப்போ பேர்ல் பைடுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க பேர்ல் ஜீன் வந்து என்ன தான் இருக்கும், செக்ஸ் லிங்க்டாக இருக்கும். பைட் ஜீன் வந்து ரெசசிவாக இருக்கும். ஓகேங்களா? இவ்வளவும் பேசிக்கு. ஸோ இப்போ நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் வர்றது என்னென்னா பட்டர்ஃப்ளை சேடல் பேக் இதுங்களை பற்றி தான் நமக்கு என்ன வரும், நிறைய டவுட்ஸ் வரும். ஏன்னா இப்போ இதுதான் நமக்கு மார்க்கெட்டில் வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி ஸ்பாட்டட் இதெல்லாமே. இட்ஸ் ஓகே. பைட்ஸில் 2 டைப் இருக்குது. பைடில் ஹெவி பைடு, லைட் பைடு. ஓகே. ஸோ நீங்கள் கேட்குற கொஸ்டின் பண்ணுற இந்த பட்டர்ஃப்ளை, சேடல் பேக்கு, ஸ்பாட்டடு, அப்புறம் பேர்ல் ஸ்பாட்டட் வேறு என்ன உண்டு, எல்லாமே பைடில் தாங்க வரும். ஸோ எல்லாமே ரெசசிவ் ஜீன். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே ரெசசிவ் ஜீன்ஸு மொத்தமாக. இது எல்லாமே ரெசசிவ் ஜீன்ஸ் தான். இதில் இந்த பேர்ல் மட்டும் செக்ஸ் லிங்க்டு. இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம பேர்லையும் பைடையும் ஒரு காம்பினேஷனாக ஒரு பேர்டில் எடுக்கும்போது பேர்ல் பைடாக ஒரு பேர்டு வருது நமக்கு. இந்த பேர்ல் பைடு பேர்டு இந்த பேர்ல் ஜீனை இந்த பைடில் காட்டும்போது எப்படி காட்டும்னா, இந்த பைடுக்கு மேலே காட்டும். அதாவது இந்த பைடு பிளாக் இதுக்கு மேலே காட்டும். ஓகேங்களா? அதனால தான் இந்த பட்டர்ஃப்ளைங்கிற நேம் வருது. இந்த லைக் பட்டர்ஃப்ளைங்கிற நேம்னா இப்படி இருக்கும். அந்த பேர்டோட வி பேக் இப்படி இருக்கும். ஆனால் இந்த வி பேக்கில் வந்து லைக் பேர்ல் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க, பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. சேடல் பேக் அப்படி கிடையாது. சேடல் பேக் எப்படி இருக்கும்னா, அதோட ஷோல்டர் ஃபுல்லாக பிளாக் இருக்கும். அதோட ஃப்ளைட் ஃபெதர்ஸ் வந்து ஒயிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே நடுவுலையும் ஒயிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பேர்டு. ஸோ இந்த மாதிரி இன்னும் இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரதே இதுதான். ஸ்பாட்டட்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரே ஒரு புள்ளி மட்டும் பிளாக் கலரில் வரும். பேர்ல் ஸ்பாட்டட்னா அந்த ஒத்த புள்ளி வந்து பேர்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே எதில் வரும்னா பைட்ஸில் தான் வரும். பைட்ஸில் நமக்கு 2 டைப் இருக்குது, ஹெவி பைடும் லைட் பைடும். ஹெவி பைடுனா வேறு ஒன்றும் கிடையாது, ஒயிட் ஜாஸ்தியாக வர்றது தான்.
ஹை அமௌண்ட் ஆஃப் ஹை ஒயிட் நிறைய ஒயிட் இருக்குது ஹெவி பைடாகவும், நிறைய பிளாக் இருக்குது ஹை பிளாக் இருக்குது, லைட் பைடாகவும் நம்ம வந்து செப்பரேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இன்னொன்று உண்டு, ஃபுல் ஒயிட்டில் பிளாக் ஐ வந்துச்சுன்னா அதுவும் ஹெவி பைடுன்னு நம்ம காக்டெயில்ஸில் சொல்கிறோம். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஒயிட்டில் ரெட் ஐ வந்துருச்சுன்னா கைஸ் அது வந்து அல்பினோவில் போயிடும். இப்போது இந்த ஹெவி பைடு வரும்போது, இந்த ஸ்பாட்டர்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா பேர்டு ஃபுல்லாக ஸ்பாட்டர்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா பேர்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஃபுல் ஒயிட்டாக இருக்கும், அந்த ஒத்த ஃபெதர் மட்டும் பிளாக்காக இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட பேர்டு அந்த ஒத்த ஃபெதரும் கூட பிளாக்காக வந்து இந்த மாதிரிப்பட்ட பேர்ட்ஸுக்கு வந்து எப்படி இருக்கும்னா ஐ வந்து பிளாக்காக இருக்கும், பிளாக் ஐயாக இருக்கும், ரெட் ஐயாக இருக்காது. ஓகேங்களா? அப்போது இந்த ஒத்த ஃபெதரும் பிளாக் இல்லாமல் பிளாக் ஐயாக வர்ற ஃபுல் ஒயிட் பேர்டை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹெவி பைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறேன்னு எனக்கு தெரில. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பைடில் 2 இருக்குது, ஹெவி பைடு, லைட் பைடு. ஹெவி பைடுனா நிறைய ஒயிட் இருக்கும் பேர்டில், லைட் பைடுனா கம்மியாக ஒயிட் இருக்கும். ஸோ நான் பிக் வந்து ஹை பிளாக், அதாவது நார்மல் பைட்ஸுக்குள்ளே பிக் வந்து நான் உங்களுக்கு மேலே ஆட் பண்ணுறேன். இது பேர் என்ன, ஹெவி பைட்ஸ்க்கான பிக்ஸ்குள்ளே பேர்ட்ஸுக்குள்ளே பிக்ஸுமே நான் ஆட் பண்ணுறேன் வீடியோவில். ஸோ அப்போ உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கும்போது புரியும். இப்போது இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, பைடு பேர்ட்ஸில் உள்ள கலரை வந்து அதோட ஃபெதரில் எப்படி ஸ்ப்ரெட் ஆகி வருதுங்கிறத நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. அது வந்து லிட்ரலி அது நம்ம கையில் இல்லை. உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 லைட் பைடு நீங்கள் பேர் பண்ணிங்கனாலே, 2 லைட் பைடு பேர்டு நீங்கள் பேர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா அதோட கலர் வாஷ் அவுட் ஆகி உங்களுக்கு ஹெவி பைட்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் உண்டு. அது வந்து லைக் எப்படின்னா, சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். எனக்கு ரீசெண்டாக கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு கஸ்டமர் எனக்கு ஒரு சேடல் பேக் பேர்டுங்கிறது எப்படி இருக்குன்னா, நடுவில் பேர்டுக்கு முதுகு எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கரெக்டாக இந்த 2 சைடில் மட்டும் பிளாக்காக இருக்கும், ஃப்ளைட் ஃபெதர்ஸ் வந்து என்னதாக இருக்கும், ஒயிட்டாக இருக்கும், இந்த பக்கம் ஃப்ளைட் ஃபெதர்ஸும் ஒயிட்டாக இருக்கும், நடுவில் கொஞ்சம் ஒயிட் இருக்கும். ஸோ சேடல் பேக் பேர்டு அப்படி தான் இருக்கும். ஸோ அப்போது இந்த சேடல் பேக் பேர்டை எனக்கு அனுப்பி தந்துட்டு அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இதோட பேரண்ட்ஸ் வந்து லைட் பைடு. அதாவது லைட் பைடுனா எப்படி இருக்குன்னா, ஃபேஸ் மட்டும் ஒயிட்டாக இருக்கும், பேர்டில் பாடி ஃபுல்லாக க்ரேயாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லைட் பைடு பேர்டு, எனக்கு இந்த பேர்ட்லேருந்து இந்த சிக்ஸ் வருது ப்ரோ, எனக்கு இது லைட் பைடா இல்லை சேடல் பேக்கான்னு எனக்கு தெரியலை. நம்ம தான் அதுக்கு நிறைய நேம்ஸ் கொடுத்து வச்சுக்கிறோம் டிஃப்ரெண்ட்டான இருக்குது, மற்றபடி நார்மலாக அது பைடு. ஓகேங்களா? அப்போது அவங்க இப்படி சொல்கிறாங்க, ஸோ அது நார்மல் பேர்டா இல்லை சேடல் பேக்காக தெரில. ஸோ அதோட ஃப்ளைட் ஃபெதர்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு சேடல் பேக்குன்னு தெரிஞ்சு, ஆனால் அவங்களுக்கு இறங்குனது வந்து ஒரு லைட் பைடு பேர்ட்ஸில் இருந்து. ஆஃப்ரிக்கன்ஸில் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நானே காட்டியிருப்பேன். என்கிட்ட 2 லைட் பைடு பேர்ட்ஸ்லேருந்து இப்போ ரீசெண்டாக போட்ட ஒரு வீடியோஸில் தான் இருக்கும், ஒரு 1 or 2 months போட்ட வீடியோஸில் இருக்கும். ஒரு சூப்பரான ஹெவி பைடு பேர்டு ரீசெண்டாக இறங்கியிருக்குன்னு நான் போட்ட ஒரு வீடியோ, மாவு பைடுன்னு நினைக்கிறேன் அது. அந்த வீடியோ 2 லைட் பைடு பேர்ட்லேருந்து அந்த நல்ல பைடு எனக்கு வந்திருக்கும். ஸோ அந்த பைடில் உள்ள கலர் எவ்வளோ வாஷ் அவுட் ஆகி வருதுங்கிறது வந்து ஷோராக நம்ம கையில் கிடையாது. நீங்கள் 2 சேடல் பேக் பேர் பண்ணிங்கனாலும் இல்லை 2 பட்டர்ஃப்ளை பேர் பண்ணிங்கனாலும் கூட உங்களுக்கு லைட் பைட்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய உண்டு. ஸோ அதனால தான் இதுங்க வந்து பைடில் வந்து கலரை வந்து நம்ம கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணி கொண்டு வர முடியாதது ஒரு காரணத்தினால தான். இப்போ நீங்கள் 2 பட்டர்ஃப்ளை நீங்கள் பேர் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு எப்படி வரும்னா, ஒரு 3 சிக்கு பட்டர்ஃப்ளையாக வரும், 2 சிக்கு வந்து லைட் பைடாக வரும், இந்த மாதிரி லைட் பைடாக வரும். ஸோ இதுதான் பைடில் உள்ள ஒரு இது. நமக்கு ரீசெண்டாக ஒரு கமெண்ட் ஒரு 2-3 வீடியோவில் பட்டர்ஃப்ளை பைடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்கன்னு போட்டிருந்தாங்க. ஸோ பைடு ஜீன், ரெசசிவ் ஜீன், 2 ஜீன் இருக்கணும். அது திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு, 2 ஜீன் இருக்கணும், இல்லை 2 விஷுவல் பேர்டு இருக்கணும். இங்கே இருக்கா, 2 விஷுவல் பேர்டு இருக்கணும், இல்லை 2 ஜீன் இருக்கணும். இது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பைடில் உள்ள கலரை நம்மளால் என்ன பண்ணியும் இது பண்ண முடியாது, டிசைட் பண்ண முடியாது. ஸோ அது இன்னொரு விஷயம். அது மேபி நீங்கள் 2 லைட் பைடு போட்டால் உங்களுக்கு ஒரு வேலை என்ன விடும், ஹெவி பைட் சொல்லும், இல்லை ஒரு 2 ஹெவி பைட்ஸ் போட்டால் உங்களுக்கு லைட் பைட் சொல்லும். அது நம்ம சொல்ல முடியாது. 5 chicks வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அதுலேருந்து இந்த மாதிரி ஒரு ரேஷியோஸ் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. அதுவும் ரொம்ப கஷ்டம் தான். 3 out of 2 இல்லை 3 ஹெவி பைட்ஸ் 3 லைட் பைட்ஸ் சொல்லும், 2 ஹெவி பைட்ஸ் சொல்லும். அதாவது 2 பட்டர்ஃப்ளை மாதிரி விடும், 3 வந்து சாதா பைடு மாதிரி விடும். ஸோ இதெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பைடில் உள்ள கலரை நம்ம மேபி அதுக்காக இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை எனக்கு கூட தெரியாமல் இருக்கலாம் அதோட கலர் எப்படி வாஷ் அவுட் பண்ணி எடுக்கணும்லாம். பட் நார்மலாக 2 லைட் பைட்லேருந்து கூட உங்களுக்கு நல்ல பைட்ஸ் வரும். நான் சொன்னேன்ல இந்த கஸ்டமரு, ஸோ இவங்களுக்குள்ள பேர்டு வந்து எனக்கு பேரண்ட் கரெக்டாக என்ன பேரண்ட் தெரில, ஆனால் இந்த பேரண்ட் வந்து விஷுவலில் வந்து எதுவுமே பட்டர்ஃப்ளையோ இல்லை பேர்லோ ஸ்பாட்டடோ ஹெவி பைட்ஸோ எதுவுமே கிடையாது.
விஷுவலாக அது வந்து லைட் பெய்டு. ஒன்று லைட் பெய்டுன்னு தெரியும். அவங்க இன்னொரு பேர் என்ன சொன்னாங்க எனக்கு கிளியராக ஞாபகம் இல்லை, அது மறந்துட்டேன், கொஞ்சம் நாள் ஆச்சு. ஸோ ப்ரோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஜஸ்ட் எனக்கு அதோட பேரண்ட்ஸ் என்னங்கிறத மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பேர்டு வந்து அவங்களுக்கு வந்து இப்போ பேர்டில் ஒன்று வந்து லைட் பெய்டு. ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு ஃபஸ்ட் சேடல் பேக் வந்திருக்கு. சேடல் பேக் வந்திருக்குன்னா கொஞ்சம் கலர் பேலாகி வந்திருக்கு, அதாவது ஒயிட் கலர் ஏறி வந்திருக்கு, பிளாக் கலர் கம்மியாகிட்டு வருது. இனி இவங்க திருப்பி இன்னொரு பைடு கூட பேர் பண்ணும்போது இன்னும் அதோட கலர் வந்து என்ன ஆகும், பேலாகும். பேலாகி மேபி அது அவங்களுக்கு கடைசியில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்பாட் வரலாம். இல்லை அந்த நம்ம பட்டர்ஃப்ளை மாதிரி 2 சைடில் மட்டும் வி பேக் சொல்லுவாங்களே, வி பைடு சொல்லுவாங்களே, அந்த வி பைடு வரலாம். ஸோ இவ்வளோ பேர் வந்தது ஃபுல்லாகவே மார்க்கெட்டில் நம்ம வச்சுக்கிட்டது தான். வி பைடு, பட்டர்ஃப்ளை பைடு, அப்புறம் என்ன ஸ்பாட்டடு, பேர்ல் ஸ்பாட்டடு, ஸோ இப்படி நிறைய நேம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம வச்சுக்கிட்டு தான். ஸோ பேர்ல் பைடில் தெரிஞ்சிக்க வேண்டியது, பேர்லில் உள்ள அந்த பேர்ல் ஜீன் வந்து என்னது, செக்ஸ் லிங்க்டு. ஸோ அது வந்து வேறு மாதிரி, அந்த பேர்ல் கலர் வேறு மாதிரி இதாகும், என்னவாகும், ஆக்ட் ஆகும். பைடு வந்து வேறு மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ பைடு ரெசசிவ்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து ரெண்டுலேயுமே பைடு இருந்தால் மட்டும்தான் பைடு சிக்ஸ் விழும். அதுவே பேர்ல் வந்து செக்லிங்கிறதுனால நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேனே, ஒரு மேல் வந்து பேர்ல் பேர்டு ஸ்பிளிட் டு பைடுன்னு வச்சுக்கோங்க, பைடு வச்சுருக்கீங்க. ஃபீமேல் வந்து ஒரு பைடு பேர்டு போடுறீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து விழுற விஷுவலாக உங்களுக்கு அந்த பேர்ல் ஸ்பாட் உங்களுக்கு விஷுவலாக தெரியுதுன்னா, விஷுவல் பேர்ல் ஸ்பாட் தெரியுதுன்னா அந்த பேர்டு வந்து உங்களுக்கு ஃபீமேலாக தான் இருக்கும். சரியா? இந்த பேர்ல் வந்து எப்படி வேணாலும் மேபி ஃபுல் பேர்லாக உங்களுக்கு வரலாம், இல்லை பைடில் பைடாக வரலாம், இல்லைன்னா மேபி நீங்கள் ஒரு நல்ல ஹெவியான பைட்ஸ் கூட போட்டிருந்தீங்கன்னா மேபி வி பேக்கில் வந்து அந்த பேர்ல் விஷுவலாக தெரிகிற மாதிரி வரலாம். அப்படி வந்துச்சுன்னா அது ஃபீமேலாக இருக்கும் அந்த பேர்டு. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணாமல் சொல்லணும்னா ரொம்ப சிம்பிள் காய்ஸ். பைடு ரெசசிவ், 2 ஜீன் இருக்கணும், இல்லை 2 விஷுவல் இருக்கணும். அதோட கலர் டிட்டர்மின் பண்ணுறது நம்ம கையில் கிடையாது. அதோட கலர் வாஷ் அவுட் ஆகி வரும். ஒரு பேர்லேருந்து நீங்கள் 5 சிக்கோ இல்லை 6 சிக்கோ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு மேபி நீங்கள் 2 லைட் பைடு போட்டிருந்தா கூட உங்களுக்கு ஒரு ஹெவி பைடோ ஒரு சேடல் பேக் போர்டோ கொஞ்சம் கூட கலர் வாஷ் அவுட் ஆகி வர்றதுக்கான சான்சஸ் நிறைய உண்டு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம இந்த மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை இதெல்லாம் சிங்கிள் பீஸ் கிடச்சிச்சினாலும் வாங்கி நீங்கள் நார்மல் பைடு கூட பேர் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷனை சிக்கை பேர் பண்ணி அதோட கலரை வாஷ் அவுட் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். நம்ம இப்போ அப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக ஒரு பேர்லேருந்து ஒரு சிங்கிள் மிஸ்மார்க் வாங்கியிருக்கோம் நம்ம. ஸோ அதான் சொன்னல, பைடு கலர் வந்து எப்படி வரும் நம்ம டிட்டர்மைன் பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து சேடல் பேக் வி பைடு போட்டிருக்கீங்கன்னா வி பைடு தான் விழணும்னு கிடையாது. ஏன் ஒரு சைடு இல்லாமல் வர்றதை மிஸ்மார்க்குன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே பெயர் நம்ம கொடுத்துக்கிட்டது தான். ஜீன் வைஸாக தட்ஸ் ரெசசிவ், 2 ஜீன் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இது போக எமரால்ட்ஸ் இருக்குது, வேறு என்னது சில்வர் இருக்குது, அப்புறம் அப்படி நிறைய இருக்குது. எமரால்ட்ஸ்லேயே ஒயிட் ஃபேஸ் எமரால்ட்ஸ், இது பேட்ச் எமரால்டு, ஸோ அப்படி நிறைய இருக்குது. அண்ட் காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பேர்ல் லூட்டினோ நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு உண்டுன்னா நான் எப்படி சொல்கிறேன்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் காக்டைல் கலெக்ட் பண்ணும்போது லூட்டினோ காக்டைல் கலெக்ட் பண்ணும்போது விங்ஸை பிடிச்சி அதோட அடிப்பக்கத்தை பார்ப்போம். லூட்டினோ பேர்டில் அதாவது அது விஷுவல் பேர்லாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து கண்ணு ரெட் ஆகிறதுனால அதோட பாடியில் உள்ள கலர் ஃபுல்லாகவே பேலாகி அது வந்து என்ன தெரியும், மஞ்சள் எல்லோவாக தெரியும் நமக்கு. ஆனால் அதோட விங்ஸை நீங்கள் விரிச்சு அடியில் பார்த்தீங்கன்னா அந்த பேர்ல் பேட்டர்ன் பேர்ல் பேர்ட்ஸுக்கு தெரியும். ஸோ அது வந்து விஷுவலான ஒரு பேர்ல் பேர்டு, அது வந்து லூட்டினோ பேர்ல், அது வந்து ஸோ அந்த பேர்டு வந்து ஒரு லூட்டினோ பேர்ல் பேர்டு. இதே பேர்ல் அல்பினோவுக்கு தெரியாது, ஏன்னா அல்பினோ ஒயிட்டுங்கிறதுனால தெரியாது. ஸோ லூட்டினோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியும். அல்பினோவில் அந்த ஒயிட் இன்னும் டார்க் ஆச்சுன்னா நமக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியாது. ஸோ அதாவது அல்பினோ பேர்ல் வந்து வித்தியாசம் தெரியாது. உங்களுக்கு பேரிங்கில் வித்தியாசம் தெரிய வாய்ப்பு நிறைய உண்டு. நீங்கள் ஒரு அல்பினோ கூட இப்போது நீங்கள் ஒரு ஸோ அதெல்லாம் ஒரு நிறைய பெரிய வேலை. நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு அல்பினோ பேர்டு இருக்குது, அது பேர்லாக என்னன்னு தெரியணும்னா நீங்கள் அதை வந்து நார்மலாக ஒரு கிரே கூடையோ இது கூடயோ பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதில் வந்து உங்களுக்கு என்ன இப்போ இந்த மேல் பேர்ல் அல்பினோவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அல்பினோ பேர்லாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து சிக்கில் வந்து என்ன கொடுக்கும், பேர்ல் சிக்ஸை கொடுக்கும், ஃபீமேல் சிக்ஸை பேர்ல் சிக்ஸை கொடுக்கும். ஸோ அதை வச்சு அதெல்லாம் ரிசல்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதா. சிம்பிளாக சொல்லணும்னா ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸில் சொல்லணும்னா இது வரைக்கும் நம்ம ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் நிறைய பேர் படித்ததுனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அல்பினோ ஆப்லைன் நிறைய இருக்குது, அல்பினோ யூவிங்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர்டு ஒயிட்டாக தான் இருக்கும், ஆனால் அந்த பேர்டை வேறு பேர்ட்ஸ் கூட ஒர்க் அவுட் பண்ணாமல் உங்களுக்கு அந்த யூவிங்ஸ் எல்லாம் வெளிக்காட்டும்.
அவ்வளோதான். ஸோ அந்த ரெட் ஐ மாறிச்சுன்னா உங்களுக்கு அந்த கலர் தெரியும். ரெட் ஐ வந்துச்சுன்னா உங்களுக்கு கலர் பேல் ஆகி ஃபேட் அவுட் ஆயிரும். லூட்டினோ காக்டைலில் லூட்டினோ பேர்ட்ஸில் நீங்கள் வேணால் யார்கிட்ட எவ்வளோ லூட்டினோ இருந்துச்சாலும் நிறைய லூட்டினோஸ் வச்சுருக்கீங்கன்னா பிடிச்சி அதோட விங்ஸுக்கு அடிப்பக்கத்தை பாருங்கள், உங்களுக்கு சின்ன சின்னதாக அந்த வேவ்ஸ் தெரியும். இது பேர்லுக்கு இருக்கிற அந்த மார்க்கிங் தெரியறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ பட்டர்ஃப்ளை, சேடல் பேக், ஸ்பாட்டட், பேர்ல் ஸ்பாட்டட், பேர்ல் பைடு, மிஸ் மார்க்கு எல்லாமே பைடு தான். எல்லாமே பைடு தான், வேறு மாற்றமே கிடையாது. ஓகே, ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ரெஃபரன்ஸான பிக்ஸ் எல்லாமே நான் வீடியோஸில் நான் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இதில் காக்டைல் மியூட்டேஷன்ஸ் எவ்வளோ புரிஞ்சிச்சுன்னு தெரியல. ஸோ மியூட்டேஷன்ஸ் புரியணும்னு உள்ளவங்க டாமினன்ட், செக்ஸ்லிங், ரெசசிவ்னா என்னங்கிறத ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளவும் தெரிஞ்சிருச்சுன்னா, ஸோ இப்போது கிரே டாமினன்ட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போது உங்களால் ஓகே, அப்போது இது கூட நீங்கள் எது போட்டிங்கனாலும் கிரே தான் வரப்போகுதுன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். லூட்டினோ செக்ஸ்லிங் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இப்போ இந்த லூட்டினோ கூட என்னென்ன பேரிங் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் தென் அல்பினோ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒயிட் ஃபேஸ் லூட்டினோ நம்ம இங்கே பார்த்தோம்ல, அதாவது ஒரு ஒயிட் ஃபேஸ் லூட்டினோ பேர்டு தான் அல்பினோ. அப்படின்னா இதை இதோட ஜீன் என்னன்னு வரும்னு பார்த்தீங்கன்னா ரெசசிவ் செக்ஸ்லிங்னு வரும். செக்ஸ்லிங் ரெசசிவ்னு சொல்லுவாங்க. இதில் இருக்க அந்த ரெட்டை என்னதான் ஆட் பண்ணோன்னா செக்ஸ்லிங் ஆக்ட் பண்ணும். ஒயிட் ஃபேஸ் ஜீன் ரெசசிவ் ஆக்ட் பண்ணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ கைஸ், அப்போது வேறு எனக்கு சொல்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியல. இவ்வளோ தான் பேசிக்கான இது. ஸோ பேசிக்கானது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னமும் இதில் க்ரீம் கஸ்ட்டு, அப்புறம் பேஸ்டல் ஃபேஸு, தென் வேறு என்ன உண்டு கைஸ், காம்பினேஷன்ஸ் நிறைய உண்டு. பேஸ்டல் ஃபேஸ் பைடு, க்ரீம் கஸ்ட் பைடு, இப்படிலாம் நிறைய உண்டு. ஸோ பேஸ்டல் ஃபேஸ் வேறு என்னென்ன உண்டு சும்மா எழுதுவோமே. பேஸ்டல் ஃபேஸு, க்ரீம் க்ரஸ்ட்னா பேர்டு ஒயிட்டாக இருக்கும். க்ரஸ்ட்டு மட்டும், அதோட அந்த கொண்டை மட்டும் கொஞ்சம் ஒரு எல்லோ, லைட் எல்லோவாக ஒரு க்ரீம் கலரில் இருக்கும். ஸோ ரெண்டா சின்னமன் கலர் உண்டு கைஸ். சின்னமன் கலர்னால் எப்படி, ஃபான் கலர் தான் சின்னமன் கலர். நம்ம எங்கேயுமே அதை பார்க்கலல்ல. ஸோ ஃபான் கலர் செக்ஸ்லிங்டு என்ன, ஃபான் கலர் செக்ஸ்லிங்டு. அண்ட் தென் வேறு சில்வர்லாம் உண்டு. நான் சில்வர்லாம் இது வரைக்கும் ரொம்ப பார்த்ததில்ல. சின்ன சின்ன ஆட்ஸ்லேயோ இல்லை யூடியூப்லேயோ நெட்லேயோ பார்க்குறது தான். அது எவ்வளோத்துக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற அளவுக்கு நான் இன்னும் காக்கடைல்ஸில் படிக்கலை. ஸோ அப்புறம் எமரால்ட்ஸு, எமரால்டு, வேறு என்ன உண்டு கைஸ். ஸோ இந்த எப்பவும் போல தான் ஆஃப்ரிக்கன்ஸ் மாதிரி தான். ஆப்லைன் இருந்துச்சுன்னா யூவிங் ஆப்லைன் வரும். அதேமாதிரி காம்பினேஷன்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் வரும். எமரால்டு என்ன, கிரே எமரால்டு உண்டு, லூட்டினோ எமரால்டு உண்டு, பேர்ல் எமரால்டு உண்டு, ஒயிட் ஃபேஸ் எமரால்டு உண்டு. ஸோ அது நிறைய உண்டு. ஸோ ஐ திங்க் அதுக்கப்புறம் இப்போ நிறைய பிளாக் ஹெட்டு அப்படிலாம் நிறைய வருது. ரொம்ப வித்தியாசமாக கண்டுபிடிச்சி வந்துக்கிட்டு இருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது, அதோட கலர்ஸை ரிப்பீட்டடாக இது பண்ணி அவங்க கலர்ஸை டார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்ராட்ஸ்லாம் நிறைய இருக்குது. மேபி இந்தியாவுக்குள்ளேயும் வந்திருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்படி நிறைய இருக்குது. ஸோ கைஸ், இவ்வளோ தான். என்ன மியூட்டேஷன் எடுத்துக்கிட்டாலும் டாமினன்ட், செக்ஸ்லிங், ரெசசிவ் இந்த மூணு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் த பேர்ட்ஸோட ஜீன் எப்படி அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி வரும்னு நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தெரிஞ்சுன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட பேரிங் போடணும்னு கூட உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், மியூட்டேஷன், காக்கடைல் பற்றி உள்ள மியூட்டேஷன். ஸோ ரொம்ப ஆர்வமாக கேட்டிங்களே, பட்டர்ஃப்ளை, சேடல் பேக் அண்ட் ஸ்பாட்டட். ஸோ இந்த மாதிரிப்பட்ட பேர்ட்ஸை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இது எல்லாமே திருப்பியும் சொல்கிறேன், இது எல்லாமே பைடு பேர்ட்ஸ் தான். நீங்கள் அதாவது பைடு பேர்ட்ஸில் ரெண்டாக நம்ம தான் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம். நார்மலாக அது பைடு தான். ஸோ நம்ம தான் அதை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம், ஹெவி பைடு, லைட் பைடுன்னு. அதோட கலரை பொறுத்து அதுவும் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஹெவி பைடுனா நிறைய ஒயிட் வர்றதை ஹெவி பைடுன்னும், நிறைய பிளாக்காக வர்றதை லைட் பைடுன்னு நம்ம தான் பிரித்து வச்சுருக்கோம். ஸோ இந்த கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் எப்படி வருதுன்னா நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. நீங்கள் 2 பட்டர்ஃப்ளை போட்டிருந்தாலும் சரி, இல்லை 2 சேடல் பேக் போட்டிருந்தாலும் சரி, எப்படி போட்டிருந்தாலும் உங்களுக்கு லைட் பைடும் விழும், ஹெவி பைடும் விழும். 2 சேடல் பேக் போட்டு சம்டைம் உங்களுக்கு ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகி ஸ்பாட்டட் கூட வளரலாம். ஸோ அதெல்லாமே நம்ம இதில் கிடையாது. கலர்ஸை வாஷ் அவுட் பண்ணுறதுக்கான
ஸோ கலர்ஸை வாஷ் அவுட் பண்ணுறதுக்கான ட்ரையலுக்காக தான் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, நம்ம ஒரு பேர்டு வந்து சிங்கிள் பேர்டு வந்து மிஸ் மார்க்காவோ இல்லை நல்லா வாஷ் அவுட்டான கலரான ஒரு பேர்டாக எடுத்துக்கிட்டு ஒரு லைட் பைடு கூட போட்டு பேர் பண்ணி அதுக்கப்புறம் அதோட சிக்ஸை பேர் பண்ணி நம்ம அந்த கலரை வாஷ் அவுட் பண்ணி இருக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, என்கிட்ட ஒரே ஒரு பேர் தான் இருக்குது, ஒரு மிஸ்மார்க் பைடு இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு லைட் பைடு கூட தான் நான் பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் அவங்க ப்ரீட் ஆகலை. இனி ப்ரீட் ஆகி இனி சிக்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா நான் இன்னுமே கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ இப்போதைக்கு ஆஃப்ரிக்கன்ஸில் நான் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். எனக்கு 2 லைட் பைடு போட்டு ஒரு சூப்பரான ஒரு பைடு பேர்டு வந்திருக்கு. அதுக்கான வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ மேபி இயர் பேக் போட்ட வீடியோஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதாவது எல்லா வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் ஏதாவது பேசிக்கிட்டு தான் இருப்பேன், மேபி சில டைம் புரியாது, ஆனால் அதில் ஏதோ ஒன்று இருக்கும், சம்திங் நான் ஏதோ ஒன்று பார்த்துருக்கேன், அதை தான் நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேனே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ காய்ஸ், அப்போது இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.